பாப்பெருமானாருடைய 18 உயிரச்சரங்கள்ல ஒருத்தவங்களான தாஹிரியை பத்தி பார்க்க போறோம். தாஹிரியோட இயற்பெயர் பாத்திமா ஃபர்கானி. இவங்க பேர்சியாவுல 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்தாங்க. இவங்க வாழ்ந்து வந்த காலப்பகுதியில பெண்கள் அடிமையாக்கப்பட்டு காணப்பட்டாங்க. பெண்களுக்கான கல்வி அப்ப இல்ல, பெண்களுக்கான சுதந்திரமும் அப்ப இல்ல. பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், தான் கல்வி கற்கணும் நினைக்கிறதையே ஒரு குற்றமாக பார்த்துக்கிட்டு வந்த காலப்பகுதி தான் அது. ஆனா அவங்க மிகவும் தைரியமான பெண்மணியாக காணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அறிஞராகவும் கவிஞராகவும் காணப்பட்டாங்க. பாப்பெருமானாருடைய போதனைகளை கேட்டு கேட்டு கடவுளின் பக்கமாக அவங்க ஈர்க்கப்பட்டு கடவுள் மீது அதிக நம்பிக்கையோட செயற்பட்டாங்க. இதனால அவங்க பாப்பெருமானாருடைய சீடரானாங்க. பாப்பெருமானாரால தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள்ல முதல் பெண் சீடராக இவங்க காணப்பட்டாங்க. இதனால இவங்களுக்கு அவரு தாஹிரி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டினாரு. தாஹிரி அப்படின்னா தூயவள் என பொருள்படுது. தாஹிரி ஒரு முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க எப்பயுமே தன்னோட முகத்தை ஒரு திரையால மூடி இருப்பாங்க. இவங்க அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களோட வாழ்க்கையில மிக முக்கிய தருணமாக பாத்தாஷ்ல நடந்த மாநாடு காணப்படுது. பாத்தாஷ்ல பஹாய்கள ஆரம்ப கால சீடர்கள் அவ்வளவு பேருமே ஒன்று கூடினாங்க. அவ்வாறு ஒன்று கூடின சமயத்துல தாஹிரி ஒரு அதிரடி முடிவெடுக்கிறாங்க. இவங்க உடனே எழும்பி தன்னோட முகத்தை மூடி இருந்த திரையை எடுத்து வீசுறாங்க. திரையை எடுத்து வீசிட்டு எல்லார்கிட்டையும் அவங்க கலந்துரையாடுறாங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த கால சட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, இது ஒரு புதிய யுகம். இந்த யுகத்துல ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும், பெண்களுக்கான உரிமையும் சுதந்திரமாக கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு அவங்க எடுத்த முடிவு அந்த காலத்துல ஒரு புரட்சியாக எழுந்துச்சு. அது ஒரு புரட்சியாக இருந்தாலுமே கூட பஹாய்கள்லாம் அது ஏற்றுக்கொண்டு அதை ஒரு கொள்கையாக மட்டும் வச்சுக்காம ஆணும் பெண்ணும் சமங்கிறத நடைமுறைப்படுத்தினாங்க. இவங்க மிகவும் தைரியம் பொருந்திய பொண்ணாகவும் தன்னம்பிக்கை நிறைந்த பொண்ணாகவும் இருக்குது அங்க உள்ள அதிகார வர்க்கத்தினருக்கு பிடிக்கல. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1852ஆம் ஆண்டு இவங்களை தெஹ்ரான்ல உள்ள சிறையில கைது செய்யறதுக்கு முடிவு பண்றாங்க. அவ்வாறு இவங்களை கைது செஞ்சு இவங்களை தூக்கிலிடுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, நீங்க என்னை தூக்கிலிட்டு நீங்க என்னை கொன்னாலுமே கூட என்னோட முடிவு இதுதான், இந்த முடிவுல நான் உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களால என்னை கொல்ல முடியும், ஆனா என்னோட முடிவை உங்களால இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நிறுத்த முடியாது, அந்த முடிவு எப்பயுமே தொடர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு தாஹிரியை தூக்கிலிடுறாங்க. தூக்கிலிட்டதுக்கு பிறகு அவங்களோட உடலை கிணற்றுல போட்டுறாங்க. கிணற்றுல போடுறதுக்கு பிறகுமே அவங்களோட குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இன்னுமே பஹாய்கள் ஆண் பெண் சமத்துவத்துக்காக பாடுபடும் போது தாஹிரியை நினைவு கூறுறாங்க. தாஹிரியோட கதை ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அவங்க 170 வருடங்களுக்கு முன்னுக்கே ஆண் பெண் சமத்துவத்தை பத்தியும் பெண்களுக்கான உரிமைகள் பத்தியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மரண தருவாயில இருக்கும்போது கூட தன்னோட முடிவுல இருந்தும் தன்னோட நம்பிக்கையில இருந்தும் தன்னோட உறுதியில இருந்தும் அவங்க கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இதே மாதிரிக்குள்ள நம்மளும் நம்ம தியாக உணர்வோட சேவை பாதையில செல்லணும்.